முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டம் நிறைவு. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம், அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி மாளிகையில் நடைபெற இருக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் ரவுடி ரோஹித் ராஜ் மீது போலீசார் துப்பாக்கி சூடு. பிடிக்க முயன்றபோது தாக்கியதால் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். மகளிர் உரிமை தொகையை பற்றிய முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் 24,700 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கான கொள்கை உள்ளிட்ட 3 கொள்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தகவல். அதானி குறித்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றி இந்திய அரசு முறைப்படி விசாரணை நடத்த வேண்டும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாட கண்காட்சி. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை 15ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம். உத்திரமேரூர் அருகே மழையால் 300 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதம். தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். கேரளாவில் அதிகரிக்கும் யானைகள் உயிரிழப்பு. விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு விவகாரத்தில் புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டம். அண்மையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு என தகவல். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பஞ்சாபில் 2 மாணவர்கள் மட்டுமே பயிலும் அரசு பள்ளி. கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் தனியார் பள்ளிக்கு செல்வதால் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருகை குறைவு. மீண்டும் 52,000 ரூபாயை தாண்டிய 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்த 88 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. கொச்சி விமான நிலையத்தில் பயணிகளிடம் சோதனை செய்த சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளிடம் உள்ளே வெடிகுண்டா இருக்கு என கமெண்ட் செய்த பயணி கைது செய்த அதிகாரிகள் விசாரணை. நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா. இறுதிப் போட்டியில் சக நாட்டு வீராங்கனை அமெண்டா அனிசிமோவாவை வீழ்த்தினார். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.
தனது கிராமத்தில் பல்கலைக்கழகம் கட்டித்தர வேண்டும் என ஒலிம்பிக் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் கோரிக்கை. கிராமத்தில் உள்ள தனது சகோதரிகள் 2 மணி நேரம் பயணம் செய்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என கருத்து.